அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். சிவனின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஓம் நமச்சிவாய போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நினைத்தாலே முத்து தரக்கூடிய திருவண்ணாமலை தலத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று நடைபெற்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் பகிர போகிறோம். மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பூஜையில் கருவறையில் நடந்த அதிசயம் என்ன, மேலும் கிரிவல பாதையில் ஏற்பட்ட ஒரு திடீர் நிகழ்வு என்ன தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சிறப்பான ஒரு நாள்னா சித்ரா பௌர்ணமி திருநாளுங்க. ஏன்னா நம்முடைய பாவ புண்ணிய கணக்கை எழுதக்கூடிய சித்ரகுப்தர் அவதரித்த நாள்னு சொல்லலாம். இந்த நாளை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய புண்ணிய தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை கிரிவலம் அருணாச்சலேஸ்வரரை தரிசிப்பது ரொம்ப சிறப்பான புண்ணிய பலனை தரும். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக மையன்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் அமைந்திருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருக்குது. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை தலத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல கோடி பக்தர்கள் தன்னை நோக்கி ஈர்த்து வருது. இங்கு மூலவராக அருள்பாலிக்கக்கூடிய அண்ணாமலையாரையும் அம்பாளாக உண்ணாமுலை அம்மனையும் தரிசிக்க சித்தர்கள் முதல் சாதாரண மனிதர் வரை வந்து கொண்டே தான் இருக்காங்க. மேலும் இங்கு திருவண்ணாமலையில் சிவபெருமானே மலையாக வீற்றிருப்பதாக நம்பிக்கைங்க. அதனால் கோவிலுக்குள்ளே சுற்றுவது போல இங்கு மலையை வலம் வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடு முறைக்கு கிரிவலன்னு சொல்கிறாங்க. சுமார் 14 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த திருவண்ணாமலை கிரிவலை பாதையில் 8 திசைகளை குறிக்கும் 8 லிங்கங்கள் இருக்குது. இவற்றுக்கு அஷ்டலிங்கங்கள்னு பெயர். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நீருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்க, வருணலிங்கம், ஈசானியலிங்கன்னு லிங்கங்களை தரிசித்து மனதில் நமச்சிவாய ஒழிக்க கிரிவலம் வர வேண்டும்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த மலை பார்த்திங்கன்னா சுமார் 260 கோடி ஆண்டுகள் பழமையானதுன்னு விஞ்ஞானிகளும் சொல்கிறாங்க. புராணங்களின்படி பார்த்தீங்கன்னா கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவார யுகத்தில் தங்க மலையாகவும், இந்த கலியுகத்தில் கல் மலையாகவும் காட்சி தருவதாக சொல்லப்படுது. இந்த யுகங்களையும் கடந்து நிலைத்திருக்கக்கூடிய இந்த மலை அழியாத சிவ தத்துவத்தை உணர்த்துதுங்க. மேலும் திருவண்ணாமலையில் எல்லா நாட்களிலும் கிரிவலம் செல்லலாம். ஆனால் பௌர்ணமி நாளில் செல்வது ரொம்ப சிறப்புங்க. குறிப்பாக கார்த்திகை தீப திருவிழா சித்ரா பௌர்ணமி நாளில் இங்கு 30 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் இந்த பாதையில் நடந்து சிவனின் அருளை பெறுறாங்க. சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 12 பௌர்ணமிகளிலும் விரதம் இருந்து வழிபட்ட புண்ணிய பலனை தருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமையில் அமைந்த சித்ரா பௌர்ணமி என்று கிரிவலம் செல்வதால் வைகுண்ட பதவியோ செல்வ செழிப்போ திருமண பாக்கியம் நிச்சயம் கை கொடுங்க. அந்த வகையில் பௌர்ணமி திதி ஆரம்பமாவது ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9:51. நிறைவு திதி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு 11:07 தான். மேலும் கிரிவலம் நீங்கள் தொடங்குவதாக இருந்தீங்கன்னா 30ஆம் தேதி இரவு தொடங்கி அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை இரவு 10:52 வரை பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்லலாங்க. நீங்கள் கிரிவலம் செல்லும்போது முதல்ல விநாயகரையும் பிறகு பூத நாராயண பெருமாளையும் வணங்கிட்டு அதன் பிறகே கிரிவலத்தை தொடங்கணும். கோவிலில் கிழக்கு கோபுரத்தை தொடங்கி அதே இடத்துல கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டுங்க. கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய 98 கோவில்கள், ஜீவ சமாதிகள், அஷ்டலிங்கங்கள்னு அவசியம் வழிபடுங்க. யாரிடமும் பேசாமல் அவசரம் இல்லாமல் நிதானமாக சிவநாமத்தை ஜபித்தபடியே மலையை சுற்றி வழிபடுங்க. திருவண்ணாமலை தலம் பார்த்தீங்கன்னா அடிமுடி காண முடியாதபடி ஆக்ரோஷமாக தீப்பிழம்பாக நின்ற ஈசன் பார்த்தீங்கன்னா மனம் குளிர்ந்து மலையாக மாறிய போது அவரிடம் விஷ்ணுவும் பிரம்மாவும் இவ்வளவு பெரிய மலையாக இருந்தால் எப்படி மாலை போட முடியும், எப்படி அபிஷேகம் செய்ய முடியும்னு கேட்டாராம். இதே தொடர்ந்து ஈசன் மலையடி வாரத்தில் சுயம்பு லிங்கமாக தோன்றியதாக தல புராணத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த பஞ்சபூத தலங்களில் அக்னி தலங்க நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக இருக்கு. சித்தர்கள் பலர் ஜோதியில இணைந்த அற்புத தலன்னு சொல்லலாம். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாரு. மேலும் லிங்கமே மலையாக அமைந்த மலைங்க.
தென்னிந்தியாவிலே இரண்டாவது உயரமான கோபுரம் பார்த்தீங்கன்னா அற்புத அழகு கொண்ட ஆலயமாக இருக்கு. இந்த மலையின் கீழ் திசையில இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாக தெரியும். இது ஏகத்தை குறிக்கும் மலைன்னு சுற்று வழியில இரண்டாக தெரியும். அது அர்த்தநாரீஸ்வரரை குறிக்குமா. மலையின் பின்னால் மேற்கு திசையில பார்த்தா மூன்றாக தெரியும். இது மும்மூர்த்திகளின் நினைவுபடுத்துன்னு சொல்றாங்க. மலை சுற்றி முடிக்கும் போதே 5 முகங்கள் காணப்படும். இது சிவபெருமானின் திருமுகங்கள்னு குறிக்குதுங்க. திருவண்ணாமலை தளத்துல பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்வது பாவ வினைகளை குறைச்சி புண்ணியங்களை சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. தெய்வ அருள் மட்டும் இல்ல, சித்த புருஷக்களுடைய அருளும் கிடைக்குங்க. இயற்கையினுடைய நல்ல அருளையும் நம்மால பெற முடியும். அனைத்து கிழமை, அனைத்து திதி, எல்லா நேரத்திலும் கிரிவலம் செல்லலானாலும் எந்த கிழமையில எந்த சமயத்துல நம்ம கிரிவலம் போனா என்ன பலன் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கிரிவலம் செல்லும் போது பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டு போகலாம். நமக்கு அந்த பாடல் தெரியும்னா பாடிக்கொண்டு கூட போகலாங்க. இதுவும் தெரியாதவங்க நாமங்களை மட்டுமாவது சொல்லிக்கொண்டு செல்வது நல்லது. சிவாலயம்னா சிவாய நம, ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே போங்க. கிரிவலம் செல்வதால பாவ வினைகள் குறைஞ்சி புண்ணியங்கள் கூட. தெய்வ அருள் மட்டும் இல்ல, சித்த புருஷர்களின் அருள் உண்டு. இயற்கையின் நல்ல அருளையும் நிச்சயம் உங்களால் பெற முடியுங்க. எந்த கிழமையில சென்றால் என்ன மாதிரியான பலன்களும் தெரிஞ்சுக்கலாம். திருவண்ணாமலையில் ஞாயிற்றுக்கிழமையில கிரிவலம் செல்வது சிவலோக பதவி கிடைக்கும், நோய்கள் நீங்கும். திங்கக்கிழமையினால கிரிவலம் சென்று வழிபடுவது பாவ கணக்கு குறைச்சி புண்ணிய கணக்கு மேலோங்கும். செவ்வாய்க்கிழமையினால கிரிவலம் சென்றீங்கன்னா கடன் தீரும், தீவினைகள் போகும், வறுமை நீங்கும், சகல சம்பத்தும் தேடி வரும், கர்ம வினைகள் நீங்குன்னு சொல்லுவாங்க. என்ன நினைச்சு கிரிவலம் செல்றீங்களோ எந்த காரியம் கைகூடி வரும். புதன்கிழமையினால கிரிவலம் செல்வது கலைகளை நல்ல வளர்ச்சி கிடைக்கும், மோட்சம் உண்டு. அதே போல புதன்கிழமையினாலே கிரிவலம் சென்று வழிபடுவது பார்த்திங்கன்னா சிறப்பான பலன் உண்டு. வியாழக்கிழமையில குரு அருள் கிடைக்கும், ஞான சக்தி உண்டாகும். இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, பல ஜென்ம குருமார்களின் ஆசையும் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை நாளாக கிரிவலம் சென்று வழிபடுவது செல்வ நலன் கிடைக்கும், வைகுண்ட பேரு உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதுவே சனிக்கிழமை நாளாக கிரிவலம் செல்வது பிறவி பிணி போக்கும், வியாபாரத்தில் உச்ச நிலை ஏற்படும், நவகிரக தோஷங்களிலிருந்து நிவர்த்தி உண்டாகும். அதே போல் திதி மற்றும் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அஷ்டமி திதியில் கிரிவலம் சென்றால் தீவினைகள் அனைத்தும் நீங்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கிரிவலம் செல்வதே விரும்பும் சக்திகளை பெறலாங்க. பகல் மாலை வேளையில் கிரிவலம் செல்வது தானியம் பெருகும். இரவு இல்லைன்னா நள்ளிரவு நேரத்தில் கிரிவலம் சென்றால் அஷ்டமா சித்திகளையும் பெற முடியும். அதுவே அமாவாசை நாளில் கிரிவலம் செல்வது அருளை வேண்டுவங்க, அமாவாசையிலும் பொருளை வேண்டுவங்க, பௌர்ணமி நாளும் கிரிவலம் செல்லலான்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவனின் அருளை மட்டுமே பரிபூர்ணமாக பெற வேண்டும் நினைச்சா தவறாமல் அமாவாசை நாளில் கிரிவலம் செல்லுங்க. நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வெற்றியை தரக்கூடிய அமாவாசையில் செல்லக்கூடிய கிரிவலம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதே போல் அனைத்து நலன்களையும் தரக்கூடியதாங்க இந்த சித்ரா பௌர்ணமி கிரிவலம். எதை நினைத்து செல்கிறீங்களோ அதை நிறைவேற்றி அதனை நல்லபடியாக நடத்தி முடிக்க சிவனின் அருள் உண்டாகும். வாழ்நாள நீங்கள் ஒரு முறையாவது கிரிவலம் செல்லுங்க. வாய்ப்பு உள்ளவங்க மாதத்துக்கு ஒரு முறையாவது கிரிவலம் செல்லுங்க. வேண்டியது அனைத்தையும் இறைவனின் நிறைவேற்றி தருவார். வறுமையின் பிடியில் இருந்து மீண்டும் வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு செல்ல முடியுங்க. ஞானம் செல்வம் வாழ்க்கையில் அனைத்திலும் உயர்வை தரக்கூடியது தாங்க இந்த திருவண்ணாமலை கிரிவல வழிபாடு. அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் அற்புத சக்தி இந்த கிரிவல வழிபாட்டிற்கு உண்டு. நீங்கள் ஆண்டில் பார்த்தீங்கன்னா அனைத்து பௌர்ணமி நாட்களையும் சென்ற ஒரு வழிபாட்டினை தரக்கூடியதாங்க இந்த சித்திரை மாத கிரிவலம். இந்த ஆண்டு தவறாமல் பார்த்திங்கன்னா முடிந்தால் அன்னதானம் அளிங்க. பிறரிடம் பார்த்திங்கன்னா கோபமாக பேசுவது, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது தவிர்த்திடுங்க. திருவண்ணாமலை தலத்தில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சித்திரகுப்தரை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. திருவண்ணாமலை தலம் பார்த்தீங்கன்னா வள்ளலால மன்னன் நினைவு நாளாக அவனுக்கு இன்றும் திருவண்ணாமலை ஈசன் திதி கொடுப்பதாக சொல்லப்படுது. வினையை நீக்கும் மலை உருவல திருவண்ணாமலை தலம் அமைந்திருக்கு. திருவண்ணாமலை ஈசனே தீபமங்கல ஜோதி நமோ நம எனும் அருணகிரிநாதரா திருப்புகழில் பாடியிருக்காரு. இங்கு ஆடி மாதம் பூர தினத்தன்று உண்ணாமலை அம்மன் சன்னதி முன்பு தீ மிதித்தல் நடத்தப்படுதுங்க. வேறு எந்த சிவ ஆலயத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. மேலும் கோவில்களில் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்டபந்தனம் செய்வது வழக்கம். ஆனால் இங்கு திருவண்ணாமலை தளத்தில் தங்கத்தை கொண்டு சொர்ண பந்தம் செய்து லிங்கத்தை
பிரதிஷ்டை செய்திருக்காங்க. மேலும் கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் தீப வழிபாடு ஏற்படவில்லை. இந்த தீபத்தை ஒரு முறை தரிசித்தாலே 21 தலைமுறைக்கு புண்ணியம் சேர்க்குங்க. நம்ம செய்த பாவங்கள் அனைத்து விலகுன்னு சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.